ஜதுசனா, இப்போ நீங்கள் படிக்க போகிற பாடம் என்ன? 26ஆம் பாடம் சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ். அதாவது ஒரு நபரை அல்லது ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்தை பல நபர்களோடு அல்லது பல பொருட்களோடு அல்லது பல இடங்களோடு ஒப்பிட்டு இதுதான் மிகவும் என்று மிகைப்படுத்தி கூறுவது சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ் எனப்படும். இதை நாங்கள் இன்னொரு விதமாக சொல்லப்போனால், ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிடாமல் பல பொருட்களுடன் ஒப்பிட்டு இதுதான் என்று தனித்துவமாக கூறுவது. இப்போ ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அஜெக்டிவிற்கு 3 விதமான அமைப்புகள் இருக்கின்றன. முதலாவது அஜெக்டிவ், இரண்டாவது கம்பேரேட்டிவ் அஜெக்டிவ், மூன்றாவது சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ். இந்த 3 விதமான அமைப்புகளையும் எங்கே, எப்போது, எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். முதலாவது அஜெக்டிவ். ஒரு வாக்கியத்தில் ஒரு நபரோடு அல்லது ஒரு பொருளோடு அல்லது ஒரு இடத்தோடு எதனோடையும் ஒப்பிடாமல் பெயர்ச்சொல்லுக்கு முன்னால் சாதாரணமாக பயன்படுத்துவது. இது ஒரு பெயர்ச்சொல்லை சிறப்பித்து கூறுவது மட்டுமல்லாது, இந்த அஜெக்டிவோடு சேர்ந்து வருகின்ற நவுனானது ஒருமையாக இருந்தால் இந்த அஜெக்டிவிற்கு முன்னால் அ அல்லது அன் பயன்படுத்த வேண்டியது அவசியம். எக்ஸாம்பிள், ராஜா இஸ் a யங் பாய். ராஜா ஒரு இளமையான பையன். இந்த வாக்கியத்தில் யங் என்ற அஜெக்டிவிற்கு பக்கத்தில் பாய் என்ற நவுன் ஒருமையாக இருப்பதால் இந்த யங் என்ற அஜெக்டிவிற்கு முன்னால் அ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த யங் என்ற அஜெக்டிவிற்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற நவுனானது பன்மையாக இருந்தால் அ என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது கம்பேரேட்டிவ் அஜெக்டிவ் என்ற வார்த்தையை எங்கே, எப்போது, எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். ஒரு வாக்கியத்தில் ஒரு நபரை அல்லது ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்தை இன்னுமொரு நபரோடு அல்லது ஒரு பொருளோடு அல்லது ஒரு இடத்தோடு ஒப்பிட்டு கூறுவது கம்பேரேட்டிவ் அஜெக்டிவ் என்று அழைக்கப்படும். இது ஒரு வாக்கியத்தில் ER அல்லது IER என்ற எழுத்துக்களில் முடிவடைகின்ற சொல்லாக காணப்படும். அது மட்டுமல்லாது, இந்த ER அல்லது IER என்ற எழுத்துக்களில் முடிவடைகின்ற கம்பேரேட்டிவ் அஜெக்டிவ்ஸ்க்கு பின்னால் அல்லது அடுத்ததாக than என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த than என்ற சொல்லுக்கு தமிழில் விட என்று பொருள்படும். எக்ஸாம்பிள், ராஜா இஸ் younger than his brother. ராஜா அவருடைய சகோதரனை விட இளமையாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் ER என்ற எழுத்துக்களில் முடிகின்ற younger என்ற கம்பேரேட்டிவ் அஜெக்டிவிற்கு பின்னால் than என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அப்படியென்றால் கம்பேரேட்டிவ் அஜெக்டிவை பயன்படுத்தினால் than என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மறக்கக்கூடாது. மூன்றாவது சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ் என்ற வார்த்தையை எங்கே, எப்போது, எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிடாமல் பல பொருட்களுடன் ஒப்பிட்டு இதுதான் என்று தனித்துவமாக கூறுவது சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ் என்று அழைக்கப்படும். இது ஒரு வாக்கியத்தில் EST அல்லது IEST என்ற எழுத்துக்களில் முடிவடைகின்ற சொல்லாக காணப்படும். அது மட்டுமல்லாது, இந்த EST அல்லது IEST என்ற எழுத்துக்களில் முடிவடைகின்ற சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ்ஸ்க்கு முன்னால் the என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த the என்ற சொல்லுக்கு தமிழில் மிகவும் என்று பொருள்படும். எக்ஸாம்பிள், ராஜா இஸ் the youngest boy in his family. ராஜா அவருடைய குடும்பத்தில் மிகவும் இளமையான பையன். இந்த வாக்கியத்தில் EST என்ற எழுத்துக்களில் முடிகின்ற youngest என்ற சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவிற்கு முன்னால் the என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அப்படியென்றால் சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவை பயன்படுத்தினால் the என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மறக்கக்கூடாது.
இப்போ நாங்கள் ஒவ்வொரு அஜெக்டிவிற்கும் உரிய தமிழ் அர்த்தங்களையும் அதற்குரிய கம்பேரிட்டிவ் அஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ் என்பவற்றையும் பார்ப்போம். முதலாவது மூத்த, அஜெக்டிவ் ஓல்ட், கம்பேரிட்டிவ் அஜெக்டிவ் ஓல்டர் தேன், சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ் தி ஓல்டஸ்ட். இரண்டாவது இளமையான, ஜங்க், ஜங்கர் தேன், த ஜங்கஸ்ட். மூன்றாவது பணக்கார, ரிச், ரிச்சர் தேன், த ரிச்சஸ்ட். நான்காவது ஏழை, புவர், புவரர் தேன், த புவரஸ்ட். ஐந்தாவது உயரமான, டோல், டோலர் தேன், த டோலஸ்ட். ஆறாவது கட்டையான, ஷோர்ட், ஷோர்ட்டர் தேன், த ஷோர்ட்டஸ்ட். ஏழாவது பெரிய, பிக், பிகர் தேன், த பிகஸ்ட். எட்டாவது சுத்தமான, க்ளீன், க்ளீனர் தேன், த க்ளீனஸ்ட். ஒன்பதாவது அழுக்கான, டர்ட்டி, டர்ட்டியர் தேன், த டர்ட்டியஸ்ட். பத்தாவது பருமனான, ஃபெட், ஃபெட்டர் தேன், த ஃபெட்டஸ்ட். பதினோராவது சிறிய, ஸ்மால், ஸ்மாலர் தேன், த ஸ்மாலஸ்ட். பன்னிரெண்டாவது மெல்லிய, தின், தின்னர் தேன், த தின்னஸ்ட். பதிமூன்றாவது குளிரான, கோல்ட், கோல்டர் தேன், த கோல்டஸ்ட். பதினான்காவது சூடான, ஹொட், ஹொட்டர் தேன், த ஹொட்டஸ்ட். பதினைந்தாவது பசியான, ஹங்க்ரி, ஹங்க்ரியர் தேன், த ஹங்க்ரியஸ்ட். பதினாறாவது அழகான, பிரிட்டி, பிரிட்டியர் தேன், த பிரிட்டியஸ்ட். பதினேழாவது மகிழ்ச்சியான, ஹாப்பி, ஹாப்பியர் தேன், த ஹாப்பியஸ்ட். பதினெட்டாவது நல்ல, குட், பெட்டர் தேன், த பெஸ்ட். பத்தொன்பதாவது மோசமான, பேட், வேர்ஸ் தேன், த வேர்ஸ்ட். ஒவ்வொருவரும் இந்த மூன்று பிரிவுகளையும் மிகவும் அவதானமாக படித்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு வாக்கியத்தில் அஜெக்டிவ், கம்பேரிட்டிவ் அஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ் என்பவற்றை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். லுக் அட் த சென்டென்சஸ் ஆஃப் 3 boys அண்ட் ரீட். 3 பையன்கள் சம்பந்தப்பட்ட வாக்கியங்களை பார்த்து வாசியுங்கள். Jack is 180 cm in height. Jack 180 cm உயரமானவர். Tom is 160 cm in height. Tom 160 cm உயரமானவர். Pop is 140 cm in height. Pop 140 cm உயரமானவர். ஒவ்வொருவரும் இந்த 3 வாக்கியங்களையும் மிகவும் அவதானமாக கவனித்து பார்த்தால், ஜக் என்பவர் மிகவும் உயரமானவர் என்றும், டொம் என்பவர் ஜக்கை விட உயரம் குறைந்தவர் என்றும், பொப் என்பவர் மிகவும் கட்டையானவர் என்றும் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அஜெக்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் ஆகியவற்றை வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். இந்த சப்ஜெக்டில் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அஜெக்டிவ் என்பது முதலாம் வடிவம் என்றும், கம்பேரிட்டிவ் அஜெக்டிவ் என்பது இரண்டாம் வடிவம் என்றும், சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவ் என்பது மூன்றாம் வடிவம் என்றும் அழைக்கப்படுகின்றது. முதலாவது, ஜாக் இஸ் a tall boy. ஜாக் ஒரு உயரமான பையனாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் ஜாக் என்ற நபரை யாரோடும் ஒப்பிடாமல் தனியாக கூறும்போது அஜெக்டிவாக இருக்கின்ற tall என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, he is taller than Tom. அவர் டொம்மை விட உயரமாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் ஜாக் என்ற நபரை டொம் என்ற நபரோடு ஒப்பிடும்போது அஜெக்டிவின் இரண்டாம் வடிவமான கம்பேரிட்டிவ் அஜெக்டிவாக இருக்கின்ற டாலர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த டாலர் என்ற சொல்லை பயன்படுத்தினால் அதற்கு பின்னால் தேன் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டியது அவசியம். மூன்றாவது,
He is taller than Tom and Bob. அவர் டொம்மையும் பொப்பையும் விட உயரமாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் ஜாக் என்ற நபரை டொம் அண்ட் பொப் ஆகிய இருவரோடு ஒப்பிட்டு காட்டினாலும் அஜெக்டிவிற்கு இரண்டாம் வடிவம் என்று அழைக்கப்படுகின்ற கம்பேரேட்டிவ் அஜெக்டிவ் தான் பயன்படுத்த வேண்டும். இந்த கம்பேரேட்டிவ் அஜெக்டிவை பயன்படுத்தி இந்த வாக்கியத்தை மறுபடியும் வாசித்தால் He is taller than Tom and Bob. அவர் டொம்மையும் பொப்பையும் விட உயரமானவராக இருக்கின்றார். நான்காவது, He is the tallest boy of the three. அவர் மூவரிலும் பார்க்க மிகவும் உயரமான பையனாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் ஜாக் என்ற நபரை அவரோடு சேர்த்து அனைவருடனும் ஒப்பிடும்போது அஜெக்டிவின் மூன்றாம் வடிவம் என்று அழைக்கப்படுகின்ற சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவாக இருக்கின்ற tallest என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த tallest என்ற சொல்லை பயன்படுத்தினால் இந்த சொல்லுக்கு முன்னால் the என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த the என்ற வார்த்தையானது தமிழில் மிகவும் என்று பொருள்படும். இப்போ நாங்கள் இந்த சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவை பயன்படுத்தி இந்த வாக்கியத்தை முழுமையாக வாசித்தால் He is the tallest boy of the three. அவர் மூவரிலும் பார்க்க மிகவும் உயரமான பையனாக இருக்கின்றார். அல்லது இதை நாங்கள் இன்னொரு விதமாக சொல்லப்போனால் He is the tallest of the three boys. அவர் அந்த மூன்று பையன்களை காட்டிலும் மிகவும் உயரமானவராக இருக்கின்றார். இப்போ நாங்கள் பொப் என்ற நபரை டொம் என்ற நபரோடும் ஜாக் என்ற நபரோடும் எப்படி ஒப்பிட்டு கூறலாம் என்பதை பார்ப்போம். முதலாவது, பொப் இஸ் a short boy. பொப் ஒரு கட்டையான பையனாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் பொப் என்ற நபரை யாரோடும் ஒப்பிடாமல் தனியாக கூறும்போது அஜெக்டிவாக இருக்கின்ற ஷோர்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, He is shorter than Tom. அவர் டொம்மை விட கட்டையாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் பொப் என்ற நபரை டொம் என்ற நபரோடு ஒப்பிடும்போது அஜெக்டிவாக இருக்கின்ற ஷோர்ட்டர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த ஷோர்ட்டர் என்ற சொல்லை பயன்படுத்தினால் அதற்கு பின்னால் than என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டியது அவசியம். மூன்றாவது, He is shorter than Tom and Jack. அவர் டொம்மையும் ஜக்கையும் விட கட்டையாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் பொப் என்ற நபரை டொம் அண்ட் ஜக் ஆகிய இருவரோடு ஒப்பிட்டு காட்டினாலும் அஜெக்டிவிற்கு இரண்டாம் வடிவம் என்று அழைக்கப்படுகின்ற கம்பேரேட்டிவ் அஜெக்டிவ் தான் பயன்படுத்த வேண்டும். இந்த கம்பேரேட்டிவ் அஜெக்டிவை பயன்படுத்தி இந்த வாக்கியத்தை மறுபடியும் வாசித்தால் He is shorter than Tom and Jack. அவர் டொம்மையும் ஜக்கையும் விட கட்டையானவராக இருக்கின்றார். நான்காவது, He is the shortest boy of the three. அவர் மூவரிலும் பார்க்க மிகவும் கட்டையான பையனாக இருக்கின்றார். இந்த வாக்கியத்தில் பொப் என்ற நபரை அவரோடு சேர்த்து அனைவருடனும் ஒப்பிடும்போது அஜெக்டிவின் மூன்றாம் வடிவமென்று அழைக்கப்படுகின்ற சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவாக இருக்கின்ற ஷார்ட்டஸ்ட் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த ஷார்ட்டஸ்ட் என்ற சொல்லை பயன்படுத்தினால் இந்த சொல்லுக்கு முன்னால் the என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த the என்ற வார்த்தையானது தமிழில் மிகவும் என்று பொருள்படும். இப்போ நாங்கள் இந்த சூப்பர்லேட்டிவ் அஜெக்டிவை பயன்படுத்தி இந்த வாக்கியத்தை முழுமையாக வாசித்தால் He is the shortest boy of the three. அவர் மூவரிலும் பார்க்க மிகவும் கட்டையான பையனாக இருக்கின்றார். அல்லது இதை நாங்கள் இன்னொரு விதமாக சொல்லப்போனால் He is the shortest of the three boys. அவர் அந்த மூன்று பையன்களை காட்டிலும் மிகவும் கட்டையானவராக இருக்கின்றார். இப்போ ஒவ்வொருவரும் இந்த இலகுவான முறையை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளையும் செய்யலாம். ஓகே, இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.